அனைவருக்கும் இனிய வணக்கங்களே. பிஸ்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அடிக்கடி பேசிகிட்டே இருக்கோம்ல. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விவசாயி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சந்தைக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு போகிறாரு. அங்கே போகும்போது மற்றவங்களாம் முட்டை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு முட்டை வந்து 5 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கலாம்னு முடிவு பண்ணி வைக்கிறாரு. ஆனால் அங்கே மற்றவங்களாம் 3 ரூபாய்க்கு முட்டை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவரோட முட்டை வியாபாரமே ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ திடீர்னு சாரா அங்கே வரா. அங்கே வந்துட்டு கேட்குறா, என்ன தாத்தா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, முட்டை என்னால் வியாபாரமே பண்ண முடியல. நான் 5 ரூபான்னு வச்சிருக்கேன், அவங்களாம் 3 ரூபான்னு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் வியாபாரம் நிறைய ஆகுது, வியாபாரம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாரா ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன். என்ன ஐடியா சொல்கிறேன் அப்படின்னா, இந்த முட்டையை 2ஆக டிவைட் பண்ணிடுங்க. பாதி முட்டையை வந்து 5 ரூபான்னு சொல்லுங்கள், மீதி முட்டையெல்லாம் நீங்கள் 3 ரூபான்னு சொல்லுங்கள். அப்போ எளிதில் விற்பனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவருக்கு ஒன்றுமே புரியல. எப்படி அப்படி சொல்லுறேன், நீங்கள் வைங்களா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சாரா சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் 5 ரூபாயும் இன்னொரு பக்கம் 3 ரூபாயும் அதே முட்டைகளை பிரித்து விற்கிறார். அப்போ 2 பேர் வராங்க. முட்டை எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 5 ரூபா, இது 3 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த 5 ரூபா இருக்குல்ல, இதுவும் பிராய்லர் கோழி முட்டை தான், இந்த 3 ரூபாயும் பிராய்லர் கோழி முட்டை தான். ஆனால் அந்த 3 ரூபா இருக்கிறது எல்லாமே பண்ணையில் வளர்க்கப்பட்ட கோழி போட்டது. ஆனால் அந்த 5 ரூபா இருக்கிற பிராய்லர் கோழியுமே வெளியில் கொஞ்சம் காத்தாட வளர்க்கப்பட்டு, கொஞ்சம் வெளியில் வளர்க்கப்பட்டு அங்கங்கே சூழ்நிலைக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் இயற்கையான பொருட்களை வந்து மேய்ஞ்சி அதன் மூலியமா வர முட்டை இது. அதனால இது வந்து 5 ரூபா. இது வந்து பண்ணையில் வளர்றதுனால வெறும் தீவனம் மட்டுமே போட்டு வளர்க்கறதுனால இது முட்டை 3 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வர்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த 5 ரூபா முட்டையவே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. விரைவில் 5 ரூபா முட்டை காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த 3 ரூபா முட்டையுமே 5 ரூபா முட்டைக்கு மாத்திடுறாங்க. அப்ப வியாபாரம் அப்படிங்கிறது என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள எப்படி ஸ்மார்ட்டா நீங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு வியாபாரம் பண்ண முடியும். நீங்க என்ன சர்வீஸ் பண்ணாலும், என்ன பொருள் பண்ணாலும், எவ்வளவு ஸ்மார்ட்டா திங்க் பண்றீங்க, அது எப்படி கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் புத்திசாலித்தனமா சேர்த்துறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய சக்சஸே அடங்கியிருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.